பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், லேயாள் யாக்கோப்புக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க தீனாள் புறப்பட்டாள். இதற்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தீனாளை பார்த்து ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவளை தீட்டுப்படுத்திடுவான். ஸோ இங்க வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க? நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், இல்லை நான் சினிமாவுக்கு போறேன், நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் இல்லை ஸ்போர்ட்ஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி போவாங்க. ஆனா அவர்களை வெளியே தீட்டுப்படுத்துகிறதற்கு அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி. இதை தான் இங்கே வேதம் சொல்லுது. புறப்பட்டு போனாள். இப்போ போகவே கூடாதா? வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணுமா? இது என்ன அந்த காலமா? இது 2026. இந்த காலத்தில் போயிட்டு அந்த காலம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சம உரிமையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க சொல்கிறீங்களா? அப்போ படிக்கக்கூடாதா? அப்போ வேலைக்கு போகக்கூடாதா? அப்போ டியூஷனுக்கு போகக்கூடாதா? இப்படி அநேக கேள்விகள் எழும்பலாம். எல்லா இடத்துக்கும் போகணும் தான். ஆனால் நாம் போவதின் நோக்கம் என்ன? நாம் போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறோமா? ஒரு டைம் பாஸுக்காக போகிறோமா? இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறதற்காக போகிறோமா? இல்லைன்னா வேற ஏதாவது பயன்பாட்டிற்காக போகிறோமா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தணும்னாலும் கூட பெண் பிள்ளையை தேடி தான் போகணும். அப்போ தான் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். பெண் பிள்ளை, ஆண் பிள்ளையை தேடி போகக்கூடாது. ஒரு நாளும் தனிமையிலையோ, இல்லை வெளியிலையோ, வேற எங்கேயோ யாரும் இல்லாத இடத்துல பெண் பிள்ளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சகோதரனாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தனிமையில் போகிறது மிக மிக தவறு. அது வேதம் எச்சரிக்குது. அதே போல தான் ஆண் பிள்ளைகளுக்கும். அவர்களும் அப்படி தான். அவங்க தாய் போல இருக்கலாம், சகோதரியை போல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தனிமையில் போய் அவருக்குரிய வளர்ச்சியை நான் டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்கிறது தவறு. இதையே தவறுன்னு சொல்கிற வேதம் இப்போ தேவையில்லாம ஊர் சுத்துறத வேதம் ஏற்றுக்கொள்ளுமா? மற்ற பெண்கள்லாம் அப்படி இல்லையே, மற்ற ஆண்கள்லாம் அப்படி இல்லையே, அவங்க ஜாலியாக இருக்காங்களே, ஜாலியாக ஊர் சுத்துறாங்க. ஆனால் அவங்க தீட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, தீட்டுப்பட்டு போயிருக்கிறாங்க, பாழாக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதை மறந்துடக்கூடாது. வேதம் தான் சொல்லுது, உலகம் பல காரியங்களை செய்யும், அதை நாமும் செய்ய முடியாது. உலகம் தீட்டுப்பட்டு போனாலும் அதை சரின்னு தொடச்சி போட்டு அது அடுத்த வேலையை பார்த்துட்டு போகும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி போக முடியாது, போகவும் கூடாது. எங்கே போகிறதா இருந்தாலும் அதன் நோக்கம் என்ன? எதற்காக நாம் போகிறோம்? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம்னாலும் எதற்காக போகிறோம்? பார்க்கலாம், ஃப்ரெண்டை பார்க்கலாம், போகலாம், பேசலாம், ஓகே. பட் எதற்காக போகிறோம்? என்ன நோக்கத்திற்காக போகிறோம்? ஃப்ரெண்டை பார்க்க போனால் கூட நம்ம அதிகமாய் பேசுகிறது ஆவிக்குரிய நிலையில தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்குள் நடத்தப்படுகிற பிள்ளைகள் அப்படித்தான் பேசுவாங்க. அதிகமாக அதை தான் பேசுவாங்க. உலக காரியங்கள் கம்மியாக தான் இருக்கும். அது தேவைக்கான காரியங்கள் மாத்திரம்தான் இருக்கும். தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற பேச்சுகள் அங்கே இருக்காது.
அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும், பெண் பிள்ளைகளா இருந்தாலும். இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பெற்றோர்களிடத்துல சொல்லியிருப்பாங்க. எங்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றேங்கிறத இன்டிமேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க கர்த்தருக்கு பயந்தவர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனத்துடனும், ஞானத்துடனும் செயல்படுவாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். இல்ல, எனக்கு என்னன்னு சொல்லி, என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு, மத்தவங்க செய்றாங்க, நானும் செய்றேன்னு சொல்லி போனால், ஊர் சுற்றினால், வெளியே கிளம்பினால், கடைசியில சீனாளுக்கு ஏற்பட்ட நிலைதான். தீட்டுப்பட்டு போகிற நிலைதான் வரும். தாவீதோட மகள் தாமார், அவன் அம்னோன் தாமார் மேல அதிக மோகம் கொண்டு என்ன செய்றான், அவளை எப்படியாவது தீட்டுப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி, அவள தனி அறைக்கு கூப்பிடுறான். உளவுக்கும் அவன் சகோதரன். ஆனா, இவன் என்ன பண்ணியிருக்கலாம், தாவீதுட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாரி என்ன தனி அறைக்கு அவன் கூப்பிடுறான். இந்த மாரி கொண்டு வந்து குடுக்க சொல்றான். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் அங்க சொல்ல தவறிவிட்டாள். அதனால தாமார் தன் கற்பை இழந்தாள். அது மாத்திரமல்ல, தீட்டுப்பட்டு போனான். அதோடு அது முடியல. கடைசியில அம்னோன் தாமாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாமாரை கைவிட்டான். அது அம் தாமாருடைய அண்ணன் அப்சலோமுக்கு தெரிந்து அம்னோனை அப்சலோம் கொன்று போட்டான். இதான் நடந்துச்சு. ஆனா தகப்பனாகிய தாவீதுக்கு மிகுந்த வேதனை உண்டாச்சு. அதனால உலகத்தார் மாறி இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம வெளியில அலைய முடியாது, ஊர் சுத்த முடியாது. நாம போறதின் நோக்கத்தை அறிந்து செயல்படணும். அதன்படி நடக்கணும். அப்பதான் நாம தீட்டுப்பட மாட்டோம். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இது பெற்றோர்களுக்கு மிகுந்த ஒரு பொறுப்பா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது, பிள்ளைகளை சரியானபடி கர்த்தரின் பாதையிலே நடத்தி அவர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு. பிள்ளைகளை சரியானபடி வளர்க்காவிட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டு போவார்கள். அந்த எச்சரிக்கை முதல்ல பெற்றோர்களுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் தீட்டுப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் ஜொலிப்பார்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.